ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். ஹானஸ்ட் உள்ளாடைகள் எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம், இது யூட்டன். நான் ஐயன் கார்த்திகேயன். நாம் இன்னைக்கு ஃபார்ம் பில் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். 40 அண்டர் 40 அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ், த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து வருஷம் நடத்துனாங்க. 40 வயதுக்கு உள்ளே இருக்கிற 40 பேரை ஒரு துறை ஒரு துறை சார்ந்து நல்லா எக்ஸலாக இருக்கிறவங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க. அதில் இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவதில் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். யூட்டன் அப்படின்னாவே நான் மட்டுமல்ல, இது ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்கிறது இல்லை. ஏன்னா நீங்களும் தான், அதாவது பார்க்கிறீர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, பங்கு கொள்கிறீர்கள். பலரும் இதில் வந்து உறுப்பினராக சேர்ந்து இது நடந்தே ஆகணும், இந்த பையன் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது என்று நம்புகிறீர்கள். அதனால் நீங்களும் தான் இந்த மகிழ்ச்சியை நான் மட்டும் வச்சுக்காமல் அது உங்கள்கிட்டையும் நானே என் வார்த்தையால் சொல்லணும். எத்தனை பதிவுகளாக பார்த்துருப்பீங்க, பார்க்காதவர்களுக்கு என் மூலமாக சொல்லணுங்கிறதுக்காக அதை தெரியப்படுத்துகிறேன். ரெண்டாவது, பிக் பாஸ், ஐபிஎல் போன்ற விஷயங்களெல்லாம் பயங்கர வேகமாக இருக்கிற போது இந்த ஃபார்ம் பில் மாதிரியான விஷயத்தை மறுபடியும் பேச வேண்டியதாக இருக்குது. ஃபார்ம் பில் இல்லை, அது லாவாகவே மாறிடுச்சு. ஒரு பிக் பாஸ்ங்கிறது ஒரு 15 பேருக்குள்ளே நடக்கிற விஷயம். இந்த கிரிக்கெட், ஐபிஎல்ங்கிற மாதிரி அந்த ஜாவதா அந்த பையனெல்லாம் வந்து அவ்வளவு மீன் போட்டுட்டு இருந்தோம். என்டர்டெயின்மெண்ட்டே வேணாம், பார்க்காத, அதெல்லாம் பேசாத அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. மனிதன் தன்னை மகிழ்வித்துக் கொள்வதும் தனக்கான ஆர்வத்தை ஏதாவது ஒரு விளையாட்டிலோ பொழுதுபோக்கிலோ வைத்துக் கொள்வதுங்கிறது தேவையான ஒன்று, அடிப்படையான ஒன்று, இல்லைன்னு சொல்ல. நம்மை தீர்மானிக்கிற, நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்களை தீர்மானிக்கிற சட்டங்களை பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், கேள்வி இருக்கணும், அதுலேயும் ஒரு விவாதம் வேணும். இனிமே இந்த பிக் பாஸ் காலகட்டம் என்பதால் நிறைய விஷயங்களை தொடர்ந்து, எனக்கு ஒரு இடையில் ஒரு தொய்வு இருந்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இனி தொய்வு இருக்காது. இனி தொய்வின்றி இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு காரணமும் இருக்குது. ஏன்னா அடுத்து 90-100 நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்க போகிறோம். பிக் பாஸ் அவ்வளோ நாள் நடக்கும். அது எலெக்ஷன் நெருக்கத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்ப நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஸ்டாண்ட் வியூ பாயிண்ட்லேருந்தே விலகி வேறு பக்கம் போயிடுவோம். விளையாட்டுத்தனங்களையும் பொழுதுபோக்குகளையும் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துக்கு நாம் நகர்த்தப்படலாம். அதற்காக தொடர்ந்து இந்த கேள்விகளை சரியாக வைத்தல், விவாதங்களை சரியாக உருவாக்குதல்ங்கிற இடத்துக்கு நம்ம நகர்த்தணும்னு நினைக்கிறேன். அடுத்து, ஃபார்ம் பில் என்னையா பிரச்சனை அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீர்கள். அதில் நான் பார்த்த மிக முக்கியமான பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயோ எந்த விதமான சூட்டோ ப்ராசிக்யூஷனோ லீகல் ப்ரொசீடிங்கோ எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அந்த சட்டம் இருக்குது. எப்படின்னா, அவர்கள் குட் ஃபெய்த், நல்ல எண்ணத்தின் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னாவே குட் ஃபெய்த்தில் தான் பாருக்கு, நம்ம தன்மையான விஷயம்தான் செஞ்சு வந்து இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இது நல்ல விஷயத்துக்காகத்தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டாவே நாம் அங்கே வழக்கு போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது ஏதோ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே மட்டுமல்ல, அவர்கள் ஊழியர்கள் மீது கூட கிடையாது. அந்த அளவோட கூட நிற்கல. எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, எனி அதர் பர்சன் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எனிதிங் அப்படின்னா, அதாவது இந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் அல்லது குட் ஃபெய்த்தில் தான் அது செயல்பட்டால் யார் மேலேயும், அரசாங்கத்தின் மீதோ அரசாங்க ஊழியர்கள் மீதோ கூட கிடையாது, அதை தாண்டி யார் மேலே நீ வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, no civil court shall have jurisdiction to entertain any suit or proceeding irrespective of any matter. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, சிவில் கேஸுக்கும் சிவில் கோர்ட்டுக்கும் இதுக்கு தொடர்பே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆக என்னன்னா, எந்த விதமான வழக்கும் போட முடியாது, யார் மேலேயும் போட முடியாது, எதுக்காகவும் போட முடியாதுன்னு ஒரு சட்டம். நீ நியாயம் வேணும்னா, நியாயம் கிடைக்கலன்னா போறதுக்காகத்தான் ஜுடிஷரின்னு ஒன்று இருக்கு. கோர்ட்டுக்கு போகிறது எதுக்கு? நியாயம் கிடைக்கல, இந்த இடத்துல எனக்கான தேவையான நியாயம் எனக்கு கிடைக்கவே இல்லை, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, வழக்கு தொடுப்போம். வழக்கே தொடுக்க முடியாது, யார் மேலேயும் தொடுக்க முடியாது, எதுக்காகவும் நீ தொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டம். இது யோசிச்சிங்கன்னா இஏஏவோட கனெக்ட் ஆகும். இந்த இஏஏல என்ன பார்த்தோம், நம்ம என்விரான்மெண்டல்
அந்த விஷயம்ல நம்ம ஒன்று பேசியிருந்தோம்ல, அதுலேயும் இதே தான். அதுலேயும் ஒரு சட்டம் இல்லையா, அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதே மாதிரியாக வழக்கு தொடுக்கக்கூடாது, வழக்கு தொடுக்க முடியாதுன்ற பல்வேறு விஷயங்களை, இதில் யாரெல்லாம் வழக்கு தொடுக்க முடியும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதாவது குறைஞ்சபட்சம் அந்த அதிகாரிகள் அந்த நேரத்தில் சொல்லணும், அந்த இவங்க சொல்லணும், அவங்க சொல்லணும்னா அது என்னமாவது இருந்துச்சு. இதில் நீ யார் மேலேயும் எக்காரணம் கொண்டும் நீ வழக்கே தொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அருமையான சட்டத்தில் தான் ஒன்று இருக்குது. இன்னொரு சட்டம் அதை விட சூப்பர் சட்டம். இதில் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நான் இதை மட்டுமே நிறையா பேச நினச்சேன். நான் வேறு கோணத்தையும் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால் இதை கொஞ்சம் அளவாகத்தான் சொல்ல போகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படின்னா ரொம்ப தேவையானது. நம்ம தினமும் அரிசி வாங்குவோம், பருப்பு வாங்குவோம், அதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள். உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதெல்லாம் அத்தியாவசிய பொருள். அதெல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் சாப்பிட முடியாது இந்த ஊரில் அப்படின்றதுக்காக அதை அத்தியாவசிய பொருட்கள்னு வரையறுத்துருவாங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் அத்தியாவசிய பொருளை வந்து ஸ்டாக் பண்ணி அதோடைய விலையை ஏற்றி விளையாடுறது இப்படிலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சட்டம் கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை திருத்துறாங்க. என்னன்னு திருத்துறாங்கன்னா, இதெல்லாம் அத்தியாவசிய பொருளில் வராது அப்படின்னு சில பொருட்களை நீக்கிறாங்க. சீரியல்ஸு, பல்ஸு, பொட்டேட்டோ, எலிஜிபிள் ஆயில், எடிபிள் ஆயில், ஆயில் சீட்ஸு, எடிபிள் ஆயில் செய்வதற்கான சீடு, இதை முதற்கொண்டு இதிலிருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போடப்படுது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, இதை விட முக்கியமானது, இப்போ அவசர காலம், ஒரு போர் வருது, ஒரு வறட்சி வருது, விலை ஏற்றமாகுது கடுமையாக அப்படின்னா, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஸ்டாக் பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயமா இருந்ததுன்னா 100% விலையேற்றம் வந்திருக்கணுமா. அதுவே நான் பெரிசபிள், அதாவது வந்து சீக்கிரம் கெட்டு போகாத பொருட்களாக இருந்தது அப்படின்னா அது 50% விலையேற்றம் வந்தால்தான் அதை நீங்கள் அமுல்படுத்த முடியும்ன்றாங்க. ஏதாவது இந்த மாதிரியான அதீத நேரம் வந்தாலும் கூட. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நீங்கள் போட முடியும்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, ஸ்டாக் லிமிட் ஷேல் நாட் அப்ளை டு, இந்த ஸ்டாக் லிமிட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்ற அந்த ஸ்டாக் லிமிட்டு யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் பொருந்தாதான், வேல்யூ செயின் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால், வேல்யூ செயினில் அந்த பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பொருந்தாதான் அப்படின்னு இன்னொரு சேர்த்தையும் சேர்த்து கொண்டு வர்றாங்க. அல்லது நீங்கள் இதை ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் ஸ்டாக் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டருக்கு ஸ்டாக் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ணுறீங்கன்ற பேர்லேயும் நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்க முடியும். அப்புறம் என்னென்னா, அத்தியாவசிய பொருட்களை ஸ்டாக் செய்யக்கூடாது. கள்ள மார்க்கெட்டாக அது பிடிச்சி நிறையா வச்சுட்டாங்கன்னா விலையேற்றம் வரும், அந்த விலையேற்றம் நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ விவசாயிக்கு அதில் பிரயோஜனம் இருக்காது, ஸ்டாக் பண்ணுற இடைத்தரகர்கள் தான் பிரயோஜனமாவார்கள் அப்படிங்கிறது சேர்த்து புரிஞ்சுக்கணும். வாங்கி 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 ஸ்டாக் பண்ணி ஒரு இல்லாத ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணலாம், அல்லது டிமாண்ட் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஸ்டாக் பண்ணுறதன் மூலமாக வெகுஜனத்துக்கு கிடைக்காம அதன் பொருள் விலை இன்னமும் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம பல நாள் சந்திச்சிருப்போம். வெங்காய விலையேற்றம் அப்பெல்லாம். சரி, இதெல்லாம் ஏன் சார் சரிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு அரசாங்கம் தெளிவான பதிலை சொல்லுகிறது. விவசாயி சரியாக விலை கிடைக்கல, அவங்க சொல்கிற விளக்கம். விவசாயி சரியாக விலை கிடைக்கல, சரி அதுக்கு என்ன செய்யப்படுங்க? விவசாயிக்கு சரியாக விலை கிடைக்காத காரணம் கோல்டு ஸ்டோரேஜ், வேர் ஹவுஸ் இதெல்லாம் இல்லை. அதுக்கு ப்ரைவேட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னா, இப்படி நீங்கள் வந்து எசென்சியல் கமாடிட்டின்னு ஒரு ஆக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ஆக்டில் இருக்கிற கெடுபிடியின் காரணமாக ப்ரைவேட்டு பண்ண மாட்டான் அப்படின்ட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா? ப்ரைவேட் ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான்னா, இதை ஸ்டாக் பண்ணி சேட்டையெல்லாம் பண்ண முடியாது. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டாக் பண்ணி வியாபாரமாக மட்டும் பார்க்க முடியாது, மக்களுக்கு தேவையான உணவுன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நிறுத்தி செய்வதன் மூலமாக அட்ராக்டிங் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ எசென்சியல்னு இதெல்லாம் சொல்லலைன்னா நீங்கள் பாட்டு கள்ள மார்க்கெட்டாக வச்சுக்கலாம். இதுதான் இந்த நான் பார்த்ததில் 2 முக்கியமான விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு நினைக்கிறேன். சரி, என்னென்னமோ சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க, இதனால் என்ன இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த என்வரான்மெண்டல் ஆக்ட்லேருந்து இப்போ ஃபார்ம் பில் மாதிரியான விஷயங்கள்லேருந்து தொடர்ந்து இந்த சிஸ்டம் வந்து உடைக்கப்படுதில்ல, மாற்றி அமைக்கப்படுதில்ல, வழக்கே தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இதெல்லாம் இருந்துச்சு, மாதிரி பல்வேறு லா
பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருந்த போதே இந்த நாட்டில் என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம அதானியை பார்த்தோம். இதுக்கு அதானி ஒரு கோல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியாவில் போய் கோல் எடுக்கிறாரு, அதை இந்தியாவில் ப்ராசஸ் பண்ணுறாரு, பங்களாதேஷில் விற்கிறாரு. நல்லா கேட்டுங்க, ஆஸ்திரேலியாவில் கோல் எடுக்கிறாரு, அதை இந்தியாவில் ப்ராசஸ் பண்ணுறாரு, பங்களாதேஷில் விற்கிறாரு. இந்த பிஸ்னஸுக்கு ஒரு ஆதிவாசி கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஜார்க்கண்டில். அந்த ஆதிவாசி கிராமத்தில் இருக்கிற மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பல்வேறு விதமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் அங்கு அந்த ப்ராஜெக்ட் வருது. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஏ அப்பெல்லாம் சொல்லியிருப்போம். அந்த சோஷியல் அசஸ்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியூர்காரனெல்லாம் கூப்பிட்டு வந்து அவனுக்கு க்ரீன் கலரில் கார்டு கொடுத்து, உள்ளூர்காரனுக்கெலாம் ரெட் கலரில் கார்டு கொடுத்து, அதில் உள்ளூர்காரங்க யாரையும் உள்ளே விடாமல் வெறும் வெளியூர்காரர்களை வைத்து, இதெல்லாம் வந்து பத்திரிகைகளில் செய்தியாக இருக்குது, வீடியோ ஆதாரங்களாக வெளியே வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், நானாக சொல்லலை, அல்லது நான் இப்படித்தான் நடந்திருக்குன்றதை எங்கிருந்து எடுத்தேன் என்றால் அந்த வீடியோக்களின் ஆதாரம் வழியாகவும் ஆர்டிகிள் ஆதாரம் வழியாகவும் தான் சொல்கிறேன். இப்படி பண்ணியிருக்காங்க. கருத்து கேட்பில்லை இந்த வேலை. அங்கே சரி என்னவா பேசுனீங்க அப்படின்னு பார்த்தா வெறும் சிஎஸ்ஆர் மேட்டர் மட்டும் பேசியிருக்காங்க. சிஎஸ்ஆர்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் ஊருக்கு நாங்கள் எங்கள் நிறுவனம் வருவதன் மூலமாக உங்களுக்கு ஊருக்கு அதை செய்வோம், இதை செய்வோம், அந்த விஷயம் செய்வோம், அந்த விஷயம் செய்வோம், இதையெல்லாம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகள் படிப்பு கொடுப்போம், உங்கள் ஊரை வந்து ரோடு ஓட்டு கொடுப்போம், இப்படியான விஷயத்தை மட்டும் பேசுறது. அந்த ஊரில் அவர்களுடைய கருத்தை கேட்பதற்கான வேலைகளில் சரியாக இல்லை. அது சோசியல் அவர்களுக்கு என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அதை தெரிந்து கொள்வதற்காக மக்களின் கருத்தை கேட்கிற கூட்டத்தில் இப்படி நடந்திருக்கிறது. சரி, ரைட், அவ்வளோதானா? அவர்கள் அடி வாங்கியிருக்கிறார்கள். இவ்வளோதானா? இன்னமும் இல்லை. அவர்களுடைய விளைநிலம் மட்டும் இல்லை, விளைந்திருக்கிற நிலம், அதாவது அவர்களுடைய கிராப் செலரில் அவர்களுடைய அந்த விளைச்சல் விளைஞ்சிருக்கும் போது, அந்த வெள்ளாமல் இருக்கும்போது யாரும் வந்து செருப்பு காலில் கூட நடக்க மாட்டாங்க கிராமங்களில். அதில் இறங்கி நடக்க மாட்டாங்க, ஏன்னா வெள்ளாமை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பயிருக்கான மரியாதை, அது விவசாயிகள் செய்கிற வேலை. அப்படி இருக்கிறதுல எதிரியாக இருந்தாலுமே அந்த அறுப்பை அறுத்ததுக்கு பிறகுதான் அந்த நிலத்தில் போய் சண்டை விடுவான். ரெண்டு பேருக்கு டிஸ்பியூட்னு வைங்க, அந்த நிலத்தை ஈஸியாலாம் அழிச்சிட மாட்டான். ஈஸியாக அந்த 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 மனசு வராது. அந்த அறுப்பை அறுத்ததுக்கு பிறகு வெறும் நிலமாக இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை பண்ணுவான். ஏன்னா அந்த அறுப்பு அப்படிங்கிறத அதை இன்னொரு விவசாயியாக சக மனுஷனாக புரிஞ்சுக்கிடுவான். இவர்கள் என்ன செய்திருக்காங்க என்றால் விளைந்திருந்த நிலத்தையே அடித்து பறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்களின் காலில் போய் அங்கே இருக்கிற விவசாயிகள் விழுந்திருக்கிறாங்க. ஐயா, இது மாதிரி பண்ணாதீங்க, எங்கள் நிலத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டத்தின் மூலமாக 84% பேர் ஆதரவு தான் தெரிவித்தாங்க. அது சரிதான், அந்த 84% பேர் ஆதரவு தெரிவிச்சனால தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த LARR அப்படின்ற ஆக்ட், அதன்படி ஒரு நிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 80% பேர் ஆதரவு கொடுத்தா தான் எடுத்துக்க முடியும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாது. இவர்கள் 84% பேர் கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் அதற்கு முன்பே மிக தெளிவாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்னன்னு, இது வரக்கூடாதுன்னு கிராம சபையில் தீர்மானம் நடந்தது என்றால் கிராமத்தில் இருக்கிற பல்வேறு ஆட்களும் சேர்ந்து செஞ்சதுதான் அது. கிராம சபை அப்படின்றது மிக முக்கியமானது. அந்த தீர்மானத்துக்கு பெரிய மரியாதை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிற இடத்தில் கிராமமே சேர்ந்திருந்தா தான் அந்த வேலை செய்ய முடியும். அப்படி செய்யப்பட்டும் இல்லை, 84% ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு கட்டப்படுது. இந்தியா ஸ்பெண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது வந்து ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன். அவர்கள் போய் எடுத்த பேட்டியில் யாருமே அப்படி கன்சென்ட் கொடுத்ததாக ஒருவர் கூட பேட்டியில் சொல்லலை. அந்த நிறுவனம் எப்படின்னா, ஒரு டேட்டாக்குனா அந்த டேட்டா சரியா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ ஒரு இணையத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு டேட்டா கொடுத்தா அந்த டேட்டா எப்படி இருக்கு, அதை நாம் நம்பலாமா என்று ஒரு ஆய்வு நடத்துகிறதை போல ஒரு பரிசுத்தமான டேட்டாவை தேடுகிற ஒரு நிறுவனம் மாதிரி அது இந்தியா ஸ்பெண்ட். அவர்கள் போய் இதை சொல்கிறாங்க. சரி, இவளெல்லாம் பண்ணுறீங்கல்ல, இந்த ஊர்காரனுக்கு ஏதாவது அதில் கரண்ட் இருந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால்
அது வந்து 25% கரண்ட்டை வந்து ஜார்க்கண்டுக்கே வழங்குவோம் அப்படின்னு ட்விட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் வர்ற கரண்ட்டில் 25% சொந்த அந்த மாநிலத்துக்கே தருவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் கொண்டு போய் வச்சுட்டா அதையும் தர தேவையில்லை. பல்வேறு ஆர்டிக்கிள் 100% கரண்ட்டையும் அவங்க பங்களாதேஷுக்கு தான் கொடுக்கிறார்கள் என்று நிறுவுகிறார்கள். ஆக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை அதை மாற்றி இந்த குறைஞ்சபட்ச பயன்பாட்டையும் எடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் கோல் எடுத்து இந்தியாவில் ப்ராசஸ் பண்ணி பங்களாதேஷுக்கு விற்கிறதுக்கு ஜார்க்கண்டில் இருக்கிற ஆதிவாசி ஆட்கள் தங்களுடைய நிலத்தை பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழல். அதை எதிர்த்து கேள்வி கேட்க அவர்களால் முடியல. இவர்கள் காலில் விழுந்து கதறியும் அவர்களுக்கு எந்த வாய்ப்பு வழங்கப்படலை. ஆஸ்திரேலியாவில் கடும் எதிர்ப்பு அந்த அதானியோட இந்த நிறுவனத்திற்கு, ஜார்க்கண்டில் கடும் எதிர்ப்பு. இதையெல்லாம் தாண்டி அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. வெறும் பொல்யூஷன் மட்டும்தான் அந்த மக்களுக்கு கிடைக்குது. அவர்கள் இவ்வளவையும் நீங்கள் சேர்த்து யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் மிக புரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் லேண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து நீங்கள் SC/ST மக்களிடமிருந்து ஒரு லேண்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு இணையான இடம் வேறு இடத்துல கொடுக்கணும்னு ஒரு லா இருக்குது. அதை இரிகேஷன் ப்ராஜெக்டாக மட்டும்தான் கொடுக்கணும். இது இரிகேஷன் ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லி அவர்கள் நிலம் வாங்கியிருக்கார்கள். அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு இடம் ஏற்பாடு பண்ணி தரல. அங்கே இருக்கிற அதிகாரி அதை சொல்கிறார், இரிகேஷன் ப்ராஜெக்ட் தான் கொடுக்கணும்ட்டு. ஆனால் அது அப்படி அல்ல. இரிகேஷன் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் எந்த விதமான ப்ராஜெக்டாக இருந்தாலும் SC/STகளுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதாவது ஒரு விதமான விஷயத்துக்கு தருவாங்க, இன்னொரு விதமான விஷயத்துக்கு தரமாட்டோம்னு சொல்லுவதே சரியா அப்படிங்கிற கேள்வியும் இதோட சேர்ந்து வருது. இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இத்தனை சட்டங்கள் இருக்கிறது, இத்தனை திட்டங்கள் இருக்கிறது, இவ்வளவும் இருந்து இப்போ இந்த 25% அந்த லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கணும் கூட சட்டம் இருக்கு இல்லையா? இவ்வளவும் இருந்தும் கூட விவசாயியுடைய நிலைமை, நிலத்தை வைத்திருக்கிற சாதாரண ஆட்களுடைய நிலைமை, சாதாரண குரலற்ற ஆதிவாசிகள் அப்படின்ற அந்த இவர்களுக்கு போன்ற ஆட்களுக்கே இதெல்லாம் நடக்கும் என்றால் நம்ம நிலைமை என்ன? இந்தியாவுடைய நிலைமை என்ன? இவ்வளவு சட்டங்கள் இருந்து இதெல்லாம் நடக்கும் என்றால் சட்டமே இல்லை, வழக்கே போடக்கூடாது, பேசவே கூடாது. நீ விமர்சிச்சாவே ஆன்டி இண்டியன், நீ வாயை திறந்தாலே ஆன்டி இண்டியன், எடுத்து கேள்வி கேட்டாலே நீ வந்து தேசத்தின் விரோதி. தேசத்தின் மக்களுக்கெல்லாம் தேச விரோதி என்று பட்டம் கொடுப்பது எந்த தேச விரோதம்? தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தேச விரோதின்னு சொல்றவன் தான் விரோதி இல்லையா? தன் நிலத்திற்கான அதிகாரத்தை இழந்து, தன் நிலத்தில் நடக்கிற எந்த சட்டத்துக்கு எதிராகவும் கேள்வி கேட்காமல், அதற்கான தெளிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பே வழங்காமல் அப்படி பேசுபவர்கள் எல்லாம் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று சொல்லுவதுதான் தேச விரோதம். இதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள், படியுங்கள். இதற்கான ஆதாரத்தெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஆர்டிக்கலாக தேவையான ப்ரூஃப் லிங்க்கெல்லாம் சேர்த்து நாளை நம்ம வெப்சைட்டாக இருக்கிற யூட்டர்ன் YOUTURN.in நீங்கள் போய் பார்க்கலாம். ஆங்கில வெர்ஷனும் வருது, நீங்கள் அது வந்து இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் இருக்குது, யூட்டர்ன் ஆப்பு. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். ஆக இதை போன்ற விஷயங்களுக்கு நாம் குரல் கொடுப்போம். அதற்கான ஆதாரத்தையும் ஒரு நாள் வெளியிடுகிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இயங்குங்கள். நன்றி.